வணக்கங்க. இன்றைக்கி நான் முட்டை குழம்பு வைக்க போகிறேன். உடச்சி ஊற்றி செய்கிற முட்டை குழம்பு. அதுக்கு தேங்காய், வெங்காயம், சீரகம் மூணையும் போட்டு நல்லா நைஸாக அரைக்க போகிறேன். இந்த அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்க. பக்கத்து அடுப்பில் சாதம் வச்சுருக்கேன். இந்த அடுப்பில் பாத்திரத்தை எடுத்து அதில் 4 கரண்டி வீட்டில் அரைச்ச மசாலா போடுறேன். போட்டுட்டு மஞ்சள்தூள் கொஞ்சம் போடுவேன். போட்டுட்டு சக்தி சாம்பார் தூள் 1 ஸ்பூன் போடுறேன். போட்டு 3 தக்காளியை கட் பண்ணி போடுறேன். நான் கையில் தான் பண்ணுவேன், கட் பண்ணி போட்டேன். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. ஊற்றிட்டு நல்லா கலக்குங்க. நல்லா கலக்கிட்டு புளியை கரைச்சி ஊற்றுங்க. என்ன முட்டை குழம்பு போய் புளியை கரைச்சி ஊற்றலாம் நினைக்காதீங்க, நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். உப்பு போடுங்க. உப்பு போட்டு நல்லா கலக்குங்க. இந்த அரைச்சதையும் ஊற்றுங்க. அதில் ஊற்றி நல்லா கலக்கி விடுங்க. இதில் விசிலை போடுங்க. இது நல்லா கலக்கி விடுங்க. பார்த்தீங்களா குழம்பு எப்படி இருக்குன்னு? இதில் முட்டையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் உடச்சி ஊற்றுறதுக்கு. இது எப்படி கொதிக்க பாருங்கள். நல்லா கொதிக்கா. எங்கள் வீட்டு குழம்பெல்லாம் இப்படி தான், இந்த கலரில் தான் இருக்கும். சூப்பர் கலராக இருக்கும். உடச்சி ஊற்றுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உடச்சி ஊற்றுங்க. உடச்சி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு திருப்பி அடுப்பை பற்ற வைங்க. நல்லா ஸ்லோவாக வச்சு, சின்ன அடுப்பில் வச்சு நல்லா ஸ்லோவாக வச்சு அடுப்பை பற்ற வைங்க. அது ஒரு 10 நிமிஷம் அப்படியே லைட்டாக கொதிக்கணும். குழம்பு தரதான்னு கொதிக்கக்கூடாது. லைட்டாக கொதித்தா தான் முட்டை முழுசாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. இதே கறி குழம்பு மாதிரி வைக்கலாம், இப்படி வைக்கலாம். எங்கள் பேர பிள்ளைகளுக்கெல்லாம் காரம் சாப்பிட மாட்டாங்கன்னா தேங்காய், வெங்காயம், சீரகம்லாம் அரைச்சி ஊற்றிருக்கேன். இது எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு வெங்காயத்தை போட்டு வதக்குங்க. வதக்கிட்டு கருவேப்பிலையை போடுங்க. இதான் தாளிக்கிறது. அது ஒரு 10 நிமிஷம் ஸ்லோவாக வச்சு வேக வச்சுருங்க. முட்டையை வேக வச்சு அதை தாளித்து ஊற்றுங்க. ஊற்றி மூடி வைங்க. இந்த பற்றிக்கெல்லாம் எப்படி முழுசாக வந்திருக்குன்னு இப்படி வச்சு சாப்பிட்டு பாருங்கள்.